இங்கே வந்து கார் ஓட்டுறது ஈஸி அப்படின்ட்டு யாருக்குன்னு சொல்லியிருப்பேன். லேன் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுவாங்க, யாரையும் முந்த மாட்டாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஸோ அண்ட் அந்த 3 minutes 3 seconds 5 second ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இங்கே உள்ள மக்கள் வந்து முக்கியமாக சின்ன வயசுலேயே வந்து லேர்ன் பண்ணிடுறாங்க டிரைவிங். அதனால் அவங்க லைக் 16 years ஆகும்போது ஜூனியர் லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறவங்க. அதுக்கப்புறம் லைஃப் லாங்காக கார் எப்போதுமே வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால யாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ணது என்னதுன்னா, எந்த ஒரு வீடாக இருந்துச்சுன்னா கூட அந்த வீட்டில் வந்து ஒரு கராஜ் இருக்கும். இப்போ இந்த வீட்டுக்கு இருப்பாங்களே, இந்த காருக்கு முன்னாடி ஒரு பெரிய கராஜ் இருக்குல்ல, அதில் வந்து இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, இவ்வளோ திங்ஸ் அடுக்கி வைக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு கார் இருந்துச்சுன்னா கூட 2 கார் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி கராஜ் வச்சு அதுக்குள்ளே நிறைய திங்ஸு, காருக்குள்ளே திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சதே இல்லை. எல்லோரும் சொல்கிறாங்க அவங்களே மேக்ஸிமம் எல்லா கார் ஓனர்ஸ் வந்து கொஞ்சமாவது மெக்கானிக்ஸ் ஒர்க் தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்காக அந்த டயரை கலத்தி மாட்டுறது, இல்லாட்டி ஏதாவது தேவையான நட்ஸை டைட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிடுவாங்க. அதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சது இல்லை. ஒரு கார் வச்சுருக்கவங்க எவ்வளோ பெரிய கராஜ் வச்சுருக்காங்க. இன்னொன்று இதில் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரக்கு மாதிரி இருக்குவாங்க. இது வந்து என்னென்னா கேம்பிங் வெஹிக்கிள். இது இங்கே உள்ளவங்களுக்கு வந்து நிறைய ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. மேக்ஸிமம் எல்லோரும் வீட்லேயும் இப்போ நிமிஷம் அந்த லேனில் உள்ள எங்கேயாவது போயிருந்தேன்னா இன்னும் நிறைய பார்த்துருக்க முடியும். ஆல்மோஸ்ட் எவ்ரி வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு கேம்ப் இருக்கும். அது இங்கே வந்து ஒரு பெரிய திங் என்னென்னா, இவங்க வந்து சம்மர் டைமில் வீட்டிலே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேம்பர் வந்துக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு, அதாவது காட்டுக்குள்ளே எங்கேயாவது போயிட்டு அங்கே அந்த கேம்பரை வந்து பார்க் பண்ணிவிட்டு தென் அங்கேயே 2-3 நாளைக்கு இருந்து சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த நேச்சரோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு ஹேபிட் இங்கே உள்ளவங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து சம்மர் சீசனில் இந்த கேம்பிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இங்கே கேம்பிங் போயிட்டு இதெல்லாம் ட்ரெக்கிங் போவாங்க. இந்த மாதிரி பின்னாடிலாம் மலையெல்லாம் தருவாங்க. இந்த மாதிரி எங்கேயாவது ஜங்கிளில் கொண்டு போட்டுட்டு அவங்க வந்து அந்த கேம்பரில் எல்லா திங்ஸையும் வச்சுட்டு அப்படியே ட்ரெக்கிங் போகிறது, நேச்சரோட பார்பக்யூ பண்ணி வெளியிலே சாப்பிட்றது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இந்த சைடில் நிறையா இருக்குது. அதுவாக இப்போ இந்த வீட்டிலலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், தெரியுதா? அந்த பார்பக்யூ பண்ணுறதுக்காக பின்னாடிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள்.